வணக்கம் மக்களே. இது போர்க்குரல், மக்களின் குரல், அரசியலுக்கும் சமூகத்திற்கும் கொண்டு செல்லும் ஒரு புதிய முயற்சி. இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம்னா, இளைஞர்களின் குரல் அரசியலில் கேட்கப்படுகிறதா? எலெக்ஷன் கமிஷனோட அஃபிஷியல் நம்பர், அதாவது இளைஞர்களின் 18 வயசுலேருந்து 29 வயசு உள்ள இளைஞர்களின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் மட்டும் 1,22,00,000 பேர். கிட்டத்தட்ட 21% ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், அதாவது 18 வயசுலேருந்து 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் கிட்டத்தட்ட 14,60,000 பேர். இவர்கள் மொத்தமும் எதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுவும் குறிப்பிட்ட இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முழுக்க சமூக வலைத்தளத்தால் மட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி சினிமாவின் கவர்ச்சியில் மயங்கி இவர்கள் மொத்தமும் குத்தின ஓட்டு தான் தாவேகா இன்று ஆட்சி அரசணையில் அமர்ந்திருக்கிறது. இன்னும் இந்த எக்ஸ்டெண்டட் பிராக்கெட்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 35 வயசு வரைக்கும் இருக்க இளைஞர்கள் கிட்டத்தட்ட 41% ஆஃப் த டோட்டல் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கையில் 41% இந்த 35 இயர்ஸ் 35 வயசு கீழே இருக்கிறவங்க இருக்காங்க. இப்போது இவர்களுக்கு என்ன அரசியல் எதிர்பார்ப்பு இருந்திருந்தால், கிட்டத்தட்ட 65 வருஷம் 70 வருஷம் ஆண்ட இருமுனை கட்சிகள் திமுக அதிமுக இவர்களை அகற்றுவதற்கு இத்தனை நாட்கள் வெயிட் பண்ணின்னு இருந்திருக்கிறாங்க. இதுதான் உண்மை. இன்று தாவேகா ஆட்சி கட்டிலில் அமர்ந்தாச்சு. அவர்களுக்கு என்ன பண்ணுறது? வாட் இஸ் கவர்னன்ஸ்? வாட் இஸ் எலெக்ஷன்? வாட் இஸ் பாலிடிக்ஸ்? தேர்தல்னா என்ன? அரசியல்னா என்ன? முன் அனுபவம் கூட இல்லை. பட் பரவாயில்ல, ஏன்னா ஊழல் அதிகமாக கண்காணிக்கப்படுகிறது, அகற்றப்படுகிறது என்பதை உணரும்பொழுது இந்த மாற்றம் நல்லது, இந்த மாற்றம் தேவையானது. ஆனால் இப்படி ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஒரு கவர்மெண்ட் நிலைக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். ஒருவேளை மக்கள் இவர்களுக்கு கொடுத்த வாய்ப்பு இன்னொரு பலமான ஒரு தலைவன் இல்லாமல் போயிட்டாங்களோ, போட்டிக்கு இல்லாமல் போயிட்டாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி தான் மக்கள் மனசில் இருக்குது. இன்னும் ஓப்பனாக சொல்ல போனோன்னா, பிஜேபியின் முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை குப்புசாமி எக்ஸ்-IPS அவர்கள் கரெக்டாக சட்டமன்ற எலெக்ஷன் ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி, 7-8 மாதங்களுக்கு முன்னாடி மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து மாற்றப்பட்டார். அவர் கிரியேட் பண்ண ஒரு இம்பேக்ட் பாஜக கட்சியில் மக்கள் பேராதரவு கொடுத்தது பாஜகவில் தனி மனிதனான அண்ணாமலை குப்புசாமி அவர்களுக்கு. இன்னைக்கும் அந்த மனுஷன் பாஜக தலைவனாக இருந்திருந்தால் மக்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்திருப்பார்கள், பாஜகவிற்காக அல்ல, அண்ணாமலை குப்புசாமி அவர்களுக்காக. மக்கள், தமிழ்நாடு மக்கள் ஒருத்தன் மேலே பாசத்தை வச்சிட்டாங்கன்னா கண்மூடித்தனமாக அவங்கள நம்பிடுவாங்க. ஆனால் அதில் ஏமாற்றி
பயன்பெற்றவர்கள் அதிகம். அண்ணாமலை மாதிரி ஒரு தலைவர் வேணுங்க. இன்றைய அரசியல் சூழல்ல விஜய் அவர்கள், இப்பொழுதைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி கட்டில்ல நல்லா நிம்மதியாக உக்காந்துட்டு இருக்காங்க. வெளியில் என்ன சமூக சீர்கேடு நடக்குது தெரியுதா இல்லையா அவருக்கு? ஏன்னா ஒரு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணாதான் அவருக்கு எல்லா நியூஸும் போதா, அவர் தெரிஞ்சுக்கிறாரா? ஒரு மக்களின் பிரதிநிதியாக இருந்து ஊடகம் மூலமா மக்கள் கேள்வி கேட்பதன் மூலம் அவர்கிட்டருந்து பதில் வரும்பொழுது தான் இந்த விஷயம்லாம் என்னென்ன அடுத்தடுத்த சட்டப்படி நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. ஏங்க அமைச்சர்களோட பதில் மட்டும் பத்தாதுங்க. இன்றைக்கி அமைச்சர் முகம் ஒருத்தங்களுக்கும் ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கும் இருக்கிற எந்த அமைச்சர் பெயரும் தெரியாது, எந்த அமைச்சரோட முகமும் தெரியாது. தெரிஞ்ச ஒரே முகம் அவர் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தனும் விஜய், ஒவ்வொருத்தனும் விஜய். அப்படின்னா அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதும் நீங்கள் தானே. மேடை ஏறி நீங்கள் பேசுவது அவங்க திருப்பி கேள்வி கேட்க முடியாது. அது மாநாடு போல தானே இருக்கிறது. ஆகையால் இந்த நடக்கும் பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கு நீங்கள் திட்டம் வைத்திருந்தாலும் அரசியல் அனுபவம் இல்லாமல் இயலாமை காரணத்தினாலும் உங்களால் இன்னைக்கு நடந்ததுக்கு அப்புறம் எடுக்கிற நடவடிக்கையோட நடப்பதற்கு முன் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை மிக அவசியம். அதை நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் தெரியல. I know a government can be run by not just politicians, also by administrative officers. அவர்களுடன் ஒத்துழைப்பினால ஒரு அரசாங்கத்தை இயக்க முடியும்னா டெசிஷன் மேக்கிங்கில் முதலமைச்சரான நீங்கள் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட 20-30 குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நடந்திருக்குது என்பது மிக மிக வருத்தம் அளிக்கிறது. இது அரசாங்கம் மட்டும் பொறுப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், பொதுமக்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. நீங்கள் பல இளைஞர்களை உள்ளே கொண்டு வந்து இந்த தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றீங்க. வெற்றி பெற்றது மட்டுமல்ல, வெற்றியை மக்களுக்கு சமர்ப்பிக்கும் வரையில் நீங்கள் எடுக்கும் நடவடிக்கை மிக முக்கியமானவை, தேவை அதிகமானவை. A potential leader is very very important. ஏன்னா நாங்கள் முன்னாள் தலைவர்களை ஒதுக்கிய காரணமே அவர்களுக்கு தேவையான தகுதி இல்லை என்ற காரணத்தினால்தான். நீங்கள் நினச்சி பாருங்களேன், 2031 சட்டமன்ற தேர்தலில் ஒரு பக்கம் உதயநிதி, ஒரு பக்கம் விஜய், ஒரு பக்கம் அண்ணாமலை. இந்த 3 பேரையும் ஒரு ஒரு கம்பேரிசன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கல்வி, அவர்களுடைய பணம், அவர்களுடைய பலம், அவர்களுடைய தகுதி, அவர்களுடைய அனுபவம், அவர்களுடைய மக்கள் பணி, அவங்களுடைய ஹானஸ்டி, நேர்மை,
இதை எல்லாத்தையும் சரிபார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிரும் அதோட பதில். இந்த எல்லா மீட்டர்லயும் ஒரு தலைவன் மேல. அது எந்த தலைவன்னு மக்களுக்கு நல்லா தெரியும். அந்த தலைவனுக்கு சரியான ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லாத காரணத்தினால அந்த தலைவன் திரும்பவும் ஃபீனிக்ஸ் பறவை போல ஃப்ரம் ஸ்க்ராட்ச் அவரே திருப்பி கட்டமைக்கிறாரு. அவர் பின்னாடி இளைஞர்களின் ஆதரவு இருக்கிறது. நான் சொன்ன மாதிரி இளைஞர்களின் குரல் அரசியலில் கேட்கப்படுகிறதா இல்லையா? கேட்கப்படும், கண்டிப்பாக கேட்கப்படும். ஒவ்வொருத்தனும் காத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய குரல் கேட்கப்படுகிறதா? அவங்க கஷ்டம், அவங்களோட வலி, அவர்களுடைய எதிர்பார்ப்பு, த விஷன் ஆஃப் தமிழ்நாடு. அவ்வளோ ஆண்டர்ப்ரனர்ஸ் இருக்காங்க. இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சப்போர்ட் இல்லாமல் எவ்வளோ ஆண்டர்ப்ரனர்ஸ் தமிழ்நாடு விட்டு போயோ இந்தியா விட்டு போயோ நிறைய பேர் இருக்காங்க. சில தலைவர்கள் எடுக்கும் முடிவில் இருக்கிறது நாளைய எதிர்காலம். மறுபடியும் சொல்கிறேன், இளைஞர்களின் குரல் அரசியலில் கண்டிப்பாக கேட்கப்படும்.